அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி செகண்ட் டே. ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்குரிய சம்ஸ் என்ன அப்படின்னா, 4/3.5 என்பதற்கு சமமான விகிதம் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 4/3.5 இருக்குங்களா, அதை பிரிக்கணும். 4 பிரித்து என்ன கிடைக்கும்? 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 3.5 சரி (2/5). இப்போ இந்த பவரில் இருக்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2வையும் 3.5 மல்டிப்ளை பண்ணாங்க என்ன கிடைக்கும்? 2/7 கிடைக்குமா? (2/5). சரியா? அடுத்து இப்போ ரேஷியோவில் இருக்கிறதுனால ரெண்டையும் சேமாக கொண்டு வரணும். அப்போ 7 வந்து பிரிக்கணும். அடுக்குக்குறி ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி பிரிக்கணும். அப்போ 2/5 × 2 ஸ்கொயர் (2/5). இப்போ இங்கே இருக்கிறது கட் ஆகிடும். ஏன்னா ரெண்டும் சேமாக இருக்குது. ரேஷியோவில் சேமாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். 2 ஸ்கொயர் வந்து என்ன கிடைக்கும்? 4:1. சரியா? அப்போ எந்த ஆன்சர் கரெக்டு? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. செகண்ட் சம் பாருங்கள். இப்போ நம்பர்ஸ் லெட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தம் 22 கேரக்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்தில் இருந்து 14வதாக அமையும் உறுப்பினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு 22 கேரக்டர்ஸ்னால் மொத்தம் ஃபஸ்ட்டு முதல் பாதிங்கும் போது 11 கேரக்டர்ஸ் வரும். அப்போ 11ங்கிறது இந்த கொஸ்டின் மார்க்கோட ஸ்டாப் ஆகிடும். அப்போ ரிவர்ஸில் எழுதணும். கொஸ்டின் மார்க் வந்து ரிவர்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் மார்க், அடுத்து 3, அடுத்து ஏ, அடுத்து HML, அடுத்து பி, அடுத்து 9, ஆர், எஸ்ஸு, ப்ளஸ்ஸு, P4. இப்போ வலது பக்கத்தில் இருந்தால் அப்போ இங்கே இந்த 1லேருந்து கவுண்டிங்காக இருக்கும். 1லேருந்து 7 வரைக்கும் 11 லெட்டர்ஸ் இருக்கா? அப்போ 11க்கு அடுத்து 12, 13, 14. அப்போ என்ன கரெக்டர் வருது? ப்ளஸ்ஸு. அப்போ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்த சமயம் என்னன்னு பாருங்கள். 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுகிறாங்க. அப்போ 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் அதே நிலத்தை உழுது முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது நேர்மாறல் எதிர்மாறல் சம்மு. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 10 நாட்களுக்கு 10 விவசாயிகள் 21 நாட்கள் ஆகுது. அப்போ விவசாயிகள் வந்து அடுத்து பாருங்கள், 4 பேர் கூடியிருக்காங்க. அப்போ 14 பேர் ஆயிடுச்சு. சரி, அப்போ கூடும்போது நாட்கள் வந்து கண்டிப்பாக குறையும். அப்போ இது வந்து எதிர்மாறல்ங்கும் போது நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, x = 21 இன்ட்டு இதை அப்படி போட்டுக்கோங்க 10/14. இப்போ அடிச்சு கொடுங்க. 7 14, 9 21, 1 2, 2 10. அப்போ 3 5 என்ன? 15. அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 18, a, b, -3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் a + bயின் மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ கூட்டுத்தொடர் வரிசைனா என்ன அப்படின்னா ஏபின்னு தான். இது வந்து 10th இருக்கக்கூடிய சம்ஸு. கூட்டுத்தொடர் வரிசைங்கும் போது செகண்ட் வேல்யூலேருந்து ஃபஸ்ட் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இதுலேருந்து இது சப்ராக்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ பண்ணும்போது a - 18 கிடைக்கும் = -3 - bன்னு கிடைக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? a + b தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த b எங்கே இருக்கணும் சொல்லலாமா? அப்போ a + b = -3. இந்த -8 வந்து இங்கிட்டு வரும்போது +18 வரும். இப்போ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? a + b = 18லேருந்து 3 சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 15. அப்போ எந்த ஆன்சர் கரெக்டு? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த இதுக்கு நான் ஆப்ஷன்லேருந்து நான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். 4 ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் செலக்ட் பண்ணி பி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். சரியா? பி ஆப்ஷனில் 4000 கிட்ட, ஏன்னா இதுதான் ரவுண்டட் வேல்யூவாக இருக்குது. இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்கோம்? முந்தைய ஆண்டு, ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை. ஃபஸ்ட்டு நான் 4000 சேமிக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 4000 சேமிக்கிறேன். அப்போ பாதிங்கும் போது அடுத்த வருஷம் வந்து பாதிங்கும் போது 2000. அடுத்த வருஷம் என்ன ஆகும்? 1000ன்னு வரும். சரியா? அடுத்த வருஷம் பாதி வந்து என்ன வரும்? 500. அடுத்த வருஷம் என்ன வரும்? 250. அடுத்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 125. இப்போ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்களேன். என்ன கிடைக்கும்? 5. சரியா? 5 2 7. அடுத்து என்ன கிடைக்கும்? 5 2 7 1 8. அடுத்து பாருங்கள், 4 2 6, 6 1 7. சரி, எந்த ஆன்சர் கரெக்டாக வருது நம்மளுக்கு? கொடுத்துருக்க ஆன்சர் கிடச்சிச்சா? 7875. அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மற்ற எந்த வேல்யூ எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் வராது. ஓகே.